ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 3ல் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அல்ட்ராவான மாஃபார்மும் எக்ஸ்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இந்த மாஃபார்ம் ஃபுல்லாக நான் வுட்டால் தான் பில்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த இடம்க்கு சரியாக இருக்கிறதுனால நான் ஒரு 2x2ல் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த 4 கார்னர்லேயும் ஒரு 2 பிளாக்கை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம அடித்து லூட் எடுக்க போகிறோம். இப்படி பண்ணிவிட்டு நான் ஒரு சைடில் நான் இப்போ வந்து ஒரு பிளாக் உயர்த்திக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிளாக் உயர்த்தோன்னா 2 உயர்த்திக்கிட்டு இப்போ மேலே 15 பிளாக் ஹைட்டு போகணும். ஏன்னா நம்ம மாபுலாம் கீழே வந்து உழுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே வந்து உளுந்து அடிபட்டுரும். இப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரம் அடித்து முடிச்சிடலாம். இப்போ நான் கட்டி முடிச்சேன்னா இப்போ வந்து அது ஒரு பிளாக்கு. இப்போ வந்து நான் 8 பிளாக் போகணும். அது ஒன்றுனா நான் இப்போ மீதி 7 பிளாக் எடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் 7 பிளாக்கு. இந்த இடத்த 7 பிளாக் வந்துச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பிளாக்கை போட்டு ஒரு வால் மாதிரி இப்போ இந்த வாலை சுற்றி கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா மேலே போட்டு செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் மாப் வந்து கீழே விழுந்து திரும்பி மேலே எந்திரிச்சு போகாது தண்ணியில் அடிச்சுட்டு. இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணி முடிச்சேன்னா இப்போ அடுத்து நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன். இப்போ இந்த தண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே விழுகாமல் நிற்கணும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காலையில் காட்டுறேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும். வாங்க பிளாட்ஃபார்ம் 4 சைட்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் போட வேண்டியதான் உள்ளே. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம மாப்லாம் ஸ்பான் ஆகும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ கரெக்டாக இங்கே பிளாக்கு அப்பப்போ உழுகாமல் போகுதே வுட்டு. அப்பப்போ எனக்கு வுட்டும் தீர்ந்து போயிடுதுங்க. வுட்டை நான் போய் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி எக்ஸ்பி ஃபார்மை மட்டும் கட்டிட்டோன்னா அப்படியே ஒரு என்சான்மென்ட் டேபிளும் செஞ்சிட வேண்டியதேன். அப்படியே இன்றைக்கி ஒரு ஃபுல் டைமண்ட் ஆர்மர் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு கேவ் மைனிங் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த இடத்த முடிஞ்சிருச்சா. இப்போ இங்கே வந்து 2 பிளாக் உயர்த்திக்கிட்டு இந்த வால் போடணும் சைடில். என்ன உழுகலை கர்மாந்திரம் உளுந்துருச்சுங்க. கரெக்டாக விழுந்துருச்சு. இப்போ 2 பிளாக் ஹைட்டுக்கு இருக்கணும். ஏன்னா மாப் வந்து வெளியில் வந்துருக்குறார். ஒரு பிளாக் ஹைட்டை ஏற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா மாப் ஸ்பான் ஆகாது, ஸ்பைடர் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இப்போ கரெக்டாக 2 பிளாக் ஹைட்டு வேணும் நம்மளுக்கு. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நான் முடிச்சேன்னா இப்போ 4 சைடு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ராப் டோர் செட் பண்ணி ட்ராப் டோர் மாட்டணும். எதுக்குன்னா மாப் வந்து ட்ராப் டோர் இருந்தால் தான் உழுகுவார். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் செட் பண்ணிக்கோங்க. ட்ராப் டோரு டேப்புன்னு வருது. இந்த சைடில் குதிச்சுட்டு அதே இதை பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு செம்ம எரிச்சலாக போயிடும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போல. ஏன்னா வுட்டு காலியாக போய் நான் வுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாக் ஆஃப் ரா வுட்டு கலெக்ட் பண்ணி அதை வச்சு பிளெயின் வுட்டு ஆக்கி நான் செஞ்சுருப்பேன். இந்த இடத்த பாருங்கள். அதே மாதிரி ட்ராப் டோரை கீழே இப்படி எடுத்து விட்ருங்க. டச் பண்ணாலே அது விழுந்துடும். இப்போ 4 சைட்லேயும் நான் ட்ராப் டோரை வச்சு முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ரைட்டு, இந்த இடத்துலனா எனக்கு என்ன சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் செய்ய போகிறோம். இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. இதில் ஊற்றுனா ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 4 சைட்லேயும் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டவா? சரி பாருங்கள். இப்படி நான் ஊற்றிக்கிட்டே இருக்கேன்னா இந்த வுட்டு எனக்கு எரிச்சல் ஆகுது. இந்த மாப் ஃபார்ம் செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு போயிடுச்சுங்க. டே ஐய. இப்போ கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன். கரெக்டாக நான் இந்த 4 பிளாக்கை மட்டும் நான் பிளாக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் கீழே விழுந்துடக்கூடாது. சரி தூங்கிட்டு காலையில் அடுத்த இது போயிடலாம். இப்போ வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் மேலே வந்து செய்யணும். அதனால் இங்கே ஒரு பிளாக் போட்டு ஏறிக்கிட்டு இப்போ ஒரு பிளாக் போட்டு ஒரு பிளாக் வச்சு இந்த பிளாக் உடச்சிருங்க. ஏன்னா அதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். வாலுக்கு மேலே பிளாக் மட்டும் போட்டுறாதீங்க. கரெக்டாக இந்த சைடில் ஒரு பிளாக் போட்டு இதை உடச்சிட்டு இப்போ அந்த பிளாக்கையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படிதான். இப்போ இங்கே மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கணும். கரெக்டாக நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காண்டி இங்கே போட்ட இடத்துலேருந்து ஒரு 2 பிளாக் எடுத்து அப்படியே இதை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒரு சைடு. இப்போ நீங்கள் போட்ட 2 பிளாக் வந்து வெட்டிடணும். இப்போ கரெக்டாக 4 சைட்லேயும் இப்படி எடுத்துகிட்டு இதை ஜாயிண்ட் அடிச்சிருவோம். கரெக்டாக நான் எந்த இடத்துல வச்சேனோ அந்த 2 பிளாக் எடுத்துடுறேன். ஏன்னா அதில் தான் கீழே விழுங்க மாபுலாம். மாபுனா என்ன மாபு வரும்? ஜாம்பி வரும், ஸ்கெலிட்டன் வரும், கிரீப்பர் வரும், விச் வரும், வில்லேஜர் ஜாம்பி வருவாங்க. அவ்வளோதான் மாபில் இதுக்குள்ளே ஸ்பான் ஆகுவாங்க. ஏன்னா மாபுக்கு வந்து ஒரு இருட்டான பிளேஸில் தான் ஸ்பான் ஆகும். அதனால் நம்ம மேலே அடைச்சிடும். நான் வந்து இது 2வது
மேலே வந்து 2வது பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 5 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போட்டுருங்க. இப்போ இந்த சைடில் நான் வந்து வால் வந்து உயர்த்தணும். இந்த சைடில் மட்டும் 2 போட்டு அதே 2 பிளாக் போட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ இதை ஃபுல்லாக நான் ஒரு வாலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த காலை தள்ளி விட்ருங்கப்பா சாமி, எரிச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சைடில் ஒரு பக்கம் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் 4 சைடையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலையில் கட்டுறேன். இந்த வேலையில் ட்ராப் டோர் இங்கேயும் செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மாபு கீழே விழுகும். இந்த பிளாக் வேறு எனக்கு எரிச்சேத்துதுங்க போல் உட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த சைடையும் வைக்கணும். 8 உட்டு வரும், சாரி 8 ட்ராப் டோர் வரணும். இப்போ 8 வச்சாச்சா? இப்போ எல்லா ட்ராப் டோரையும் கீழே இறக்கி விட்டுற வேண்டியதான். விட்டு இப்போ இந்த இடம் வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 4 சைட்லேயும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து உட்டை வந்து நீங்கள் ஸ்லாப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா உட்டு செலவாக போயிடும். இப்போ இந்த ஸ்லாப்பை வச்சு நான் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 அடுக்கு போதும் பிளாட்ஃபார்மு, 2 பிளாட்ஃபார்ம் போதும். இதிலே நிறைய ஜம்பி எக்கச்சக்கமாக எனக்கு விழுகும். நீங்கள் இதே 3, 4, 5ன்னு போனீங்கன்னா நிறையா ஸ்பான் ஆகும். இந்த 2 ட்ராப் டோரை வச்சுக்கினேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுங்க. அதான் பிரச்சனையே, இருக்கிறதே தலைவலி. அங்கே பாருங்கள் ஒரு ட்ராப் டோர் போய் தொலைஞ்சிருச்சு. என்னங்க காலாக வருது, எனக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ ஸ்லாபை வந்து உட் ஸ்லாபை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கோ. இப்போ 2 போடுறேன். சரி இந்த இடத்த முடிச்சு அடா எரிச்சலே என்ன தான் சொல்லி திட்டன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ எரிச்சல் ஏற்றுது இது. ரைட்டு, இந்த இடத்த போட்டு முடிப்போம். இப்போ நான் முடிச்சுட்டு காட்டுறேன். ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னமே இதே மாதிரி 4 சைடு முடிச்சு எப்பா எவ்வளோ நேரங்க. ரைட்டு, இப்போ போடுவோம். வேறு வேலையே இல்லை. நான் வேறு கேவ் மைனிங் பண்ணணும். கேவ் மைனிங்லாம் நம்மளுக்கு இனிமேல் செட் ஆகுது. நான் ஸ்டெப் மைனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டெப் மைனிங்கில் பண்ணி ஒரு ஃபுல் ஆர்மர் செட்டு போடணும். ரைட்டு, இந்த இடத்துல நான் ஸ்லாப் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு ஸ்லாப்பை மட்டும் விட்ருவோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் விடுக்கணும். இந்த 4 கார்னர்லேயும் இந்த ஸ்லாப் டோரை வச்சு ஸ்லாப் டோரா சாரி உட் ஸ்லாப்பு இப்போ 4 சைட்லேயும் வச்சு முடிச்சுட்டு கிராஃப்டிங் டேபிளை உடச்சி இதையும் நம்ம முடிச்சிட்டா நம்மளுக்கு எல்லா ட்ராப் டோரையும் எடுத்து விட்ருவோம். நம்ம ஏன்னா போட்டு வச்சதில் எவனாச்சும் நடப்பாங்க சாம்பீஸ். நான் இது செய்யும் போதே ஒரு க்ரீப்பர் உள்ள ஸ்பானாகி எனக்கு வெடிச்சிட்டான். அது எனக்கு ஒரு இம்சையாக போயிடுச்சு. இப்போ கீழே குதிச்சு இந்த 4 இதையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த தண்ணியை எடுத்துருவோம். இந்த 2 உட்டையும் கட் பண்ணிவிட்டு திரும்பி தண்ணியை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த உட்டை கட் பண்ணிவிட்டு கீழே குதிச்சிட வேண்டியதான். இப்போ தண்ணியை பக்கெட்டில் எடுத்துட வேண்டியதான். எடுறா முடியும்டா அல்ட்ரா ஸ்மைலி. எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல 2 பிளாக் ஓப்பன் பண்ணியிருந்தேன் நான் போகிற வர்றதுக்கு. இதை க்ளோஸ் பண்ணிட்டா வேற முடிஞ்சிச்சு. டேய் சனியம் பிடிச்சவனே, எங்கேருந்துடா வரேன்? எனக்குன்னு சாவுடா செத்தப்பலே. வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. ரைட்டு, இப்போ வந்து இங்கே வந்து 4 ஸ்லாப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, இந்த உட்டை கட் பண்ணி இங்கே வச்சிடும். எனக்கு ஜாம்பியோட கூட பயம் இல்லைங்க. பின்னாடி லாவா இருந்துச்சுங்க. அப்பப்போ நான் லாவாக்குள்ளே உளுந்து செத்தேன். அதான் எனக்கு மனசு ஃபுல்லாக வலிக்குது. சரி, இப்போ இந்த இடம் வேலை முடிஞ்சிருச்சு. சரி, ஃபார்ம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த 2 உட்டையும் 4 சைடில் போட்டதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வசதியாக இல்லை, ஏன்னா அது சரிப்பில்லை. எங்க ஃபஸ்ட்டு ஒரு க்ரீப்பர் வந்திருக்கு, அடித்தாச்சு. லூட்டு, இந்த உட்டை எடுத்துருவோம். எனக்கு வசதி இல்லை, லூட்டை காணாங்க. ரைட்டுடா, இந்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து சுகர் கேனாக ஃபார்ம் பண்ணலான்னு நிற்கேன். இங்கே ஒரு 10 செகண்ட் தான் நின்றுருப்பேன். அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நான் இந்த சைடு ஃபுல்லாக சுகர் கேனால் நிரப்பலான்னு நிற்கேன் ஃபார்மை சுற்றி. ஏன்னா நம்ம புக்கு செய்ய சுகர் கேனை பேப்பர் ஆக்கணும். கிட்டத்தட்ட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல தான் வந்துச்சு. உட்டு போனு வா இல்லை வரல. நம்ம வேலையை முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் சொன்னேன்னா சுகரை வச்சு அதே மாதிரி நான் மாடை ஃபுல்லாக இங்கே போட்டு ஹைப்ரிட் பண்ணி வளர்த்தேன். ஏன்னா லெதர் வேணும். ஒரு புக்கு செய்யணுன்னா 3 பேப்பர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு லெதர் இருக்கணும். அப்போ தான் ஒரு புக்கு செய்ய முடியும். ஒரு செல்ஃபு செய்யணுன்னா 3 புக்கு 6 உட்டு இருந்தால் தான் ஒரு செல்ஃபு செய்ய முடியும். இதை 2 ப்ரீடு போட்டு மீதெல்லாம் அடிச்சிட வேண்டியதேன். பேப்பர் எப்படி செய்யணுன்னா 3 சுகர் கேனை வச்சாலே போதும், பேப்பர் செஞ்சிடலாம். 3 சுகர் கேனையும் ஒரே வரிசையில் செய்யணும். சரி, இந்த இதை உடச்சி மேலே ஏற விடுங்களேன்டா. உடச்சிருங்க. நீ எரிச்சேத்துறீங்கடா. நான் சைடில் உடச்சிட்டு போட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் செஸ்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 52 லெதர் இருக்குது.
இதை ஃபுல்லாக நான் பேப்பரை கன்வெர்ட் பண்ணி அதை உட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பேப்பர் இங்கே 99+ பேப்பர் காட்டுதுங்க. எனக்கு இது வாய்ஸ் கொடுக்குறதுக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு தொண்டை கட்டுது. ரைட்டு, 51 புக்கு செய்ய முடியும். இப்போ சரன்னு புக்கை செய்யணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 புக் செல்ஃப் ஆச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். 13 புக் செல்ஃப் காட்டுது. இதை செஞ்சுக்குவோம். மீதி 13 புக்கு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் லெதரை போட்டு வந்தேன். 19 புக் செல்ஃப் தான் செய்ய முடியுது. அதில் ஒரு புக்கு மிஞ்சிருக்கு. 2 டைமண்டு 4 அப்சிரியன் இருந்தால் புக் செல்ஃபு. ஏன்னா பின்னாடி இருக்கிறனால நான் லாவா எடுத்து அதை அப்சிரியனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் என்சான்மெண்ட் டேபிள் செய்ய முடியும். எங்கிட்டு கட்டலாம், இந்த இடம் எனக்கு வசதியாக இல்லை. கீப்பர் வந்து வெடிச்சானா அவ்வளோதான். ரைட்டு, செஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. லாப்பிஸ் இந்த கட்டிட்டேன்னா இங்கே 2 செஸ்ட்டு, என்சான்மெண்ட் டேபிள் புக்கை வச்சாச்சு. அவ்வளோதான். நமக்கு நம்ம எல்லா பொருளுக்கும் என்சான்மெண்ட் பண்ணிடலாம். டைமண்ட் பிக்காக்ஸு சாகிற நன்மை இருக்குது. இதை வச்சுட்டு ஸ்வாடுக்கு என்ன இது கிடைக்கிது, ஒரு என்சான்மெண்ட் தான் போட முடியுது. ஷார்ப்னஸ் 1, நாலேஜு. நான் ஷார்ப்னஸ் போடலாம். ஏதோ போட்டுனேன். சரி, நான் ஷார்ப்னஸ் அப்புறம் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம டூலை ரிப்பேர் பண்ணணுன்னா நம்ம வெண்டிங்னு ஒரு புக்கை கன்ஃபார்ம் நான் போடணும். நான் சீக்கிரம் அப்போனா ட்ரேட் ஃபார்ம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபார்மு கட்டப்போயே அப்பப்போ நான் கேவ் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேவ் மைனிங் டைமண்டு நம்மளுக்கு அள்ளி தரணுன்னா -58க்கு போங்க. நான் ஸ்டெப்லேயே நான் 2 டைமண்டு 2 1 2 3ங்க 3 டைமண்டு ஸ்டெப்லேயே நான் எடுத்திருக்கேன். நான் இதை ஏன் உடைக்காமல் இருக்கேன்னா இதை உங்களுக்கு காட்டணும். மேலே ஒரு கேவ் இருக்கான். எனக்கு அந்த கேவே எனக்கு தேவையில்லை. கேவுக்கு போய் நான் சாகிறதுக்கு நான் விருப்பப்படல. இங்கே ரெட் ஸ்டோனு. இப்போ நான் இந்த பிளாக்கை உடச்சிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிளையும் ஒரு செஸ்ட்டையும் செஞ்சு வச்சிடலான்னு நினைக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற லூட்டை இதிலே வச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டைமண்ட் செட் ஆர்மர் போட்டே தீரும். அதான் நம்ம டார்கெட்டே. இப்போ 3 டைமண்ட் எடுத்து வச்சிடறான்ட்டு தான் இங்கே சவல் கொண்டு வந்தேன். ஏன்னா கிரே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை உடைக்க. இப்போ நான் தோண்டிக்கிட்டு இருக்கும் போலே 1 2 3 4ங்க 4 டைமண்டு. எல்லா டைமண்டும் ஒன்று கொடுக்குறாங்க. இதை ஃபார்ச்சூன் போட்டால் 2 3ன்னு கிடைக்குங்க. நல்லா சீக்கிரம் நம்ம ஒரு ட்ரேடிங் ஹால் செய்யணும். ட்ரேடிங் ஹாலுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு அயனுக்கு பஞ்சமாக இருக்குது. சீக்கிரம் நம்ம அயன் ஃபார்ம் செய்யணும். இங்கே 1 2 3 என்னங்க எல்லா இடத்துலையும் 3ஆக கொடுக்குறாங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குங்க. நான் சாகலாம் நிற்கேன். சைடில் தோண்டி அற்புதம் 1 2 சைடில் அப்போ என்னமோ தோண்டி பார்க்கணுங்க. டைமண்ட் கிடச்சிச்சுன்னா 5 டைமண்ட் இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் ஆர்மர் செட் மாறணுன்னா 22 27 கிட்ட தேவைப்படும் டைமண்டு. இந்த இடத்த நான் அடைச்சிட்றேன். இங்கே 1 2 3 தான். எதிர்பார்க்காத தம்பி, உனக்கு அவ்வளோதான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்மளை பார்த்தா இழிச்சவன் மாதிரி இருக்குது. 8 டைமண்டு, நாங்கள் 5 8 4 12 இருக்குங்க. இப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு எத்தனை தேவை கணக்கு போடுங்க. 8 அங்கே ஒரு 5 இன்னும் ஒரு 8 5னா கணக்கு தெரில. இன்னும் 13 டைமண்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சரிண்ணா மேலே போவோம். இங்கே உட்டெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா நம்மள்ட்ட டார்ச் இல்லை. டார்ச்சுக்கு தேவை கோல். இப்போ 13 டைமண்ட் மொத்தமாக இருக்குது. ஃப்ளண்ட்டை இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். டைமண்ட் எடுத்து டைமண்ட் பிளாக் செஞ்சு இங்கே போட்டால் தரமாக இருக்கும். டைமண்ட் பிளாக்குக்கு 9 டைமண்ட். ரைட்டு, இங்கே வைக்கலாம். இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மொதல் எடுத்த டைமண்டில் 4 டைமண்டை வச்சுட்டு திரும்பி நான் உள்ளே இறங்க போகிறேன். கீழே போய்ட்டு கட்டுறேன். இங்கே ஒரு 5 டைமண்டோ இல்லை எத்தனை டைமண்டு 4 4 8 டைமண்ட்னு நினைக்கிறேன். ரைட்டு, சைடில் தோண்டி பார்ப்போம். ஏதாச்சும் அதிசயமாக கிடச்சாலும் கிடைக்கும் டைமண்ட்ஸ்லாம். டைமண்டை வச்சு இன்றைக்கி ஒரு ஃபுல் ஆர்மர் செட் போகலான்னு இருக்கேன். ரைட்டு, தோன்றா சாமி முடியுண்டா. அல்ட்ரா ஸ்மைலி ஒன்றால் 8 டைமண்ட் எடுத்தாச்சு. இங்கேருந்து ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோன் பக்கத்தில் டைமண்டுங்க 2 4 இதாங்க டைமண்டு கிடைக்குதுங்க. இங்கே ஒரு 5 டைமண்ட் நினைக்கிறேன். சுற்றி தேடும் கிடைக்கல. ராமத்தை போட்டு அனுப்பிட்டாங்க நம்மளுக்கு திரும்பி. ஃபார்ச்சூன் சீக்கிரம் போடணுங்க. 6 டைமண்டு. ரைட்டு, இப்போ அங்கிட்டு 1 2 3 4 5 6 டைமண்டு. திரும்பி ஒரு 6 டைமண்டு 12 டைமண்டு. அப்போ சைடில் சுற்றி தேடுங்க வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு.
நீங்கள் ஸ்டெப் மைனிங் வந்தீங்கன்னா நிறையா கோல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டார்ச் இருக்கீங்க. இங்கே ஒரு ரெண்டு தான் கிடைக்கிது, ஏன்னா நான் தோண்டி சீக்கிரம் பார்த்துட்டேன். வீடியோ நான் ரொம்ப லென்த்தாக போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது, கசகசன்னு இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டன்னு பார்த்து இப்போ வந்து செஸ்ட்டில் 22 டைமண்ட் இருக்குது. இதுக்கு நான் இங்கேவே ஆர்மர் செட்டு செஞ்சு வேணாம் மேலே வந்து செய்வோம். இப்போது ஒரு ஹெட்டு, கவசம், இதெல்லாம் ஆர்மர் செட்டு செய்கிறேன் பாருங்கள். ஹெட்டு, லெக்கு, பூட்ஸு, செஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு இப்போ ஆர்மரை போட்டோன்னா 2, அங்கே ஒரு 9, 6, 9 எவ்வளோங்க எனக்கு கணக்கில் நான் வீக்கு. கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 டைமண்டை வச்சுட்டு அங்கே போய் நிற்போம். இப்போ நான் டைமண்ட் ஆர்மருக்கு மாற போகிறேன். டைமண்டே ஃபுல் டைமண்ட் செட் ஆர்மருக்கு நம்ம 3வது வீடியோலேயே வந்துட்டோம் ஒரு வழியாக. பின்னாடி மாப் ஃபார்மு சீக்கிரம் வந்து நான் ஒரு ட்ரேடிங் ஹால் கட்டி எல்லாத்துக்கும் என்சான்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒரு தரமான எக்ஸ்பி ஃபார்மு கட்டிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் போட்டாச்சு. முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனை வாசிச்சுட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரட்டாமமே எமோட்டோ போடுவோம். ஹாய் பாய், see you, டாட்டா பாபாய், see you friends. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.